ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேனகா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ஐட்டம். எல்லாருமே அரிசி மாவை வச்சு புட்டு செய்வாங்க. நான் இன்றைக்கி மைதா மாவை வச்சு புட்டு செய்ய போகிறேன். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 மூடி தேங்காய், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம மைதா மாவை வறுத்துக்குவோம். ஸ்டவ்வில் கடாயை ஒன்று வச்சு கடாயை நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாவு போட்டு வறுத்துக்குவோம். உங்களுக்கு தெரியும், மைதா மாவு வந்து இந்த பசத்தன்மை உள்ள மாதிரி இப்படி இருக்கும். இதை நல்லா வறுத்து கொஞ்சம் சொரசொரப்பு இருக்கிற மாதிரி வரணும். அதோட கலரும் கொஞ்சம் லேசாக மாறும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வறுப்பட்டு கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இன்னொரு 1 மினிட் மாதிரி வறுத்தா போதும். ரொம்ப வறுத்துடாதீங்க, அப்புறம் புட்டு வந்து கருகுன ஸ்மெல் வரும். இந்த ஸ்டேஜில் டக்குன்னு நீங்கள் பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, இல்லைன்னா அடியில் வந்து இப்படி ப்ரௌன் கலர் ஆகிரும். இந்த ஒரு பாத்திரத்துக்கு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. சூட்டோட பிணையலாது. கொஞ்சம் சூடு இறங்கினதுக்கப்புறம் இந்த புட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க. லேசான சூடு இருக்கிற நேரமே பிணைஞ்சிடணும். தண்ணி வந்து நார்மல் வாட்டரை எடுத்துக்கோங்க. நீங்கள் பிசையும் போதே நல்லா இப்படி கையில் கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி திருப்பி உதிர்த்து நீங்கள் இது பண்ணுங்கள். மாவு பதம் எப்படி பார்க்கணுன்னு சொன்னால் புட்டுக்கு நீங்கள் சரியாக அந்த இதை ஒரு பிடி எடுத்து இப்படி பிடிச்சா அப்படி நிற்கணும். உதிர்த்தா அப்படி உதிர்ந்து போகணும். அப்படி போகாமல் களி மாதிரி இதாக இருந்துச்சுன்னா தண்ணி கூட அதுக்கு ஒழுங்காக அப்படி பிடிப்படலைன்னு சொன்னால் தண்ணி பத்தலை. இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் தெளிச்சிட்டு திருப்பி பிசைங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பதம் சரி. இந்த பாருங்கள், பிடிச்சா இருக்குது. உதிர்த்தா அப்படி உதிர்ந்துடணும். இப்போ இதே இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கட்டியாக இருக்குது. இப்படி இருந்தால் புட்டு நல்லா இருக்காது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொலகளை போட்டுட்டு அரிசி அளக்கிற ஆளாக்கு எடுத்து இப்படி குத்தி இது எல்லாத்தையும் உடைப்பாங்க. இப்போ நம்ம ஈஸியாக இதை இது பண்ணிடலாம். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸி ஜாரில் இந்த மாவை போட்டுக்குவோம். இதை போட்டு 2 பல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா போதும். நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக பாருங்கள், பொடிசாக வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்குவோம். இப்போ இதில் தேங்காய் பூ சேர்த்துக்குவோம். தேங்காய் பூ கொஞ்சத்தை சேர்த்துட்டு கரண்டி போட்டு ரொம்ப கிளறாதீங்க. அப்படி கிளறினீங்கன்னா இந்த பொடிசாக இருக்கிறது திருப்பி கட்டி ஆயிரும். ஏன்னா இது இன்னும் பச்சை மாவாக தான் இருக்குது. தேங்காய் பூவை போட்டு இப்படி ஒரு துடுப்பு மாதிரி இருந்துச்சுன்னா இதில் கிளறுங்க. இல்லைன்னா கரண்டியில் பாட்டம் சைடில் அதில் போட்டு இப்படி கிளறுங்க. அது ரொம்ப கிளற தேவையில்லை. உங்களுக்கு தேங்காய் பூ கூட வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ கூட போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே புட்டுக்குழலில் போட்டு அவிச்சு எடுத்துக்குவோம். இப்போ புட்டுக்குழல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்குவோம் அடியில். அப்போ தான் அந்த ஆவி மேலே வந்து புட்டு அவிறதுக்கு சரியாக இருக்கும். இதுக்கப்புறம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச புட்டு மாவை சேர்த்துக்குவோம். புட்டு மாவை ரொம்ப போட்டு டைட் பண்ணி இது பண்ணாதீங்க. சும்மா நார்மலாக போட்டுட்டு அப்படி வைங்க. அப்போ தான் அது
எல்லா பக்கமும் அவிஞ்சு வரும். இல்லைன்னு சொன்னால் அடியில் மட்டும் அவியும், நடுவில் அவியாமல் அப்படியே பச்சை மாவாயே தான் இருக்கும். இதில் அரைவாசி போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நடுவில் தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்குவோம். திருப்பி மாவு சேர்த்துக்குவோம். இதை போட்டுட்டு இப்போ மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். புட்டுக்குழல் பாட்டம் இதில் தண்ணி கொஞ்சம் பிடிச்சி அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை அதில் வச்சுருவோம். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும், புட்டு வெந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கப்புறம் ஆவி வரும், அப்போ ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இப்படி புட்டுக்குழல் இல்லைங்கிறவங்க இட்லி பானையிலேயே நார்மலாக வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆவி வர்றது. இப்போ இதை நம்ம எடுத்துருவோம். இதை இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இதே மாதிரி மற்ற மாவையும் போட்டு எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மைதா மாவில் செஞ்ச புட்டு ரெடி ஆகிருச்சு. பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி தெரியும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புட்டை நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைனா நார்மல் சர்க்கரை இல்லைனா வாழைப்பழத்தோடு வச்சு கூட சாப்பிட்லாம். ஆனால் பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காரக்குழம்பு, அப்படி இல்லைன்னா நான்வெஜ்ஜில் ஏதாவது கறி வச்சிங்கன்னா அன்னைக்கு இந்த புட்டோடு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நானும் இதுக்கு மேலே என் சேனலில் காரக்குழம்பு வச்சுருக்கேன், நான்வெஜ் கறி வச்சுருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க்கை நான் என் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.